வா கமல், இங்கதான். இங்கயா? அதுன்னு எல்லாரும் மெட்ராஸ்ல கரண்ட் கம்பத்துல அடிக்கிறீங்க. கமல், லவ் வந்தா மெரினா பீச்சுக்கு போனோம், ஒண்ணுக்கு வந்தா டிரான்ஸ்ஃபார்மர்கிட்ட வரணும். பல்லவர் காலத்துல இருந்தே அப்படிதான். சோழர் காலத்துலாம் அப்படி இல்லையே. ரஜினி, நானும் உங்களை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே வரேன். நீங்களும் தலைவர் மாதிரி பல தத்துவங்களை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு டாக்டர் பட்டம் கொடுக்கலாம். அட, நமக்கு எது கமல்? ஹாஸ்பிட்டல் திறக்க முடியுமா இல்ல மெடிக்கல் ஷாப் வைக்க முடியுமா? அட்லீஸ்ட் 2 நர்ஸை தான் உசார் பண்ண முடியுமா? வாஸ்தவம் தாங்க. கடைசியில அந்த கோட்டும் கவனம் தாங்க மிச்சம். ரஜினி, உனக்கு கவனிச்சிங்களா? 2 பேரும் ஒரே லென்த்ல அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அட ஆமா கமல், நான் தான் சொன்னேன்ல நமக்குள்ள ஒரு வேவ் லென்த் இருக்குன்னு. டேய், எவன்டா அது ஒண்ணுக்கு போய் சவாரி கேட்டுக்கிட்டு? சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பேன் பார்த்துட்டு இருந்தோம் சார். கிண்டரு அங்க என்ன எழுதி போட்டிருக்கேன்? பொறுக்கி நாயே இங்கு சிறுநீர் கடிக்காதீர். இது கூட படி தெரியல. உங்களுக்கு யார் போலீஸ் வேலை கொடுத்தாங்க? கடிச்சு துப்புனா கன்னியாகுமரி விடுவாமா? ஏன் சார் வெறியாறீங்க? அது பொறுக்கி நாய்க்கு தான் போட்டிருக்காங்க. நாங்களாம் நல்ல குடும்பத்து பசங்க தான். என்னடா கோச்சுக்கு